மேசராசி. மேசராசி பொதுவாகவே நம்பர் 1 ராசி. எம்பெருமான் செவ்வாய் அதிபதியான ராசி. நிலங்கள் இருக்கும், சொத்து பத்துகள் இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், தலைமை பொறுப்பு வாங்கக்கூடிய தருணம் இருக்கும், அரசியல்ல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய உடைய ஒரு ஜாதகம். ஆண் ராசியா இருந்தாலும் சரி, பெண் ராசியா இருந்தாலும் சரி, 2 பேருமே மேசராசி தான். அப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா மேசராசியில ஒரு பெண் ராசி மேசராசியாய் இருந்தா 45 வயசுல 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள உங்க கணவருக்கு இந்த வருடம் ஆகாது. விரயத்துல சனி பகவான் இருக்காரு. மருத்துவமனைக்கு செலவுபடுத்துவீங்க பல லட்சத்தை. 15 நாள் 20 நாள் 3 மாசம் மருத்துவமனையிலேயே இருக்குதா, உங்களுக்கு செலவு அங்கதானே அதிகமாகுது. அப்படி ஒரு விரயத்தை கொண்டு வரக்கூடிய தருணமும் இந்த மேசராசிக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான ஒரு வருஷம்னே சொல்லுவேன். இருந்திருந்தாலும் மேசராசியில உள்ள ஆண்கள் ஆசை, கோபம், காமம் அதிகமானவங்க தான். அப்ப மனைவி இருக்க மாற்றான் நண்பர் இல்ல மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டு அந்த மனைவிக்கு வீடு, காரு, தோட்டம், துறவுங்கிட்டு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவான் உங்களை நடுத்தெருல நிக்க. சிவாய நம. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் நம்ம தங்க தளபதி நம்ம ஜனநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பது ஜோதிடர் கருப்பசாமி KGF. கேம் சேஞ்சர் இந்த சேனலை பார்த்திருக்கிற அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. சிவாய நம. 2026 குரு பகவான் பெயர்ச்சி. இந்த குரு பகவான் பெயர்ச்சி எந்தெந்த ராசிகளுக்கு சாதகமா அமைய போறாரு, எந்த ராசிகளுக்கு பாதகமா அமைய போறாரு. ஏற்கனவே சனி பயிற்சி ஆயிடுச்சு, இப்ப குரு பயிற்சி. 1 வருஷம் குரு பகவான் கடக ராசியில பயிற்சிக்க போறாரு. பொதுவாவே இந்த குரு பயிற்சியோடைய ஸ்டார் யார் தெரியுமா? குரு பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு பெண் ராசின்னு சொல்லக்கூடிய கடக ராசியில. அப்ப பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சகம், மகரம், மீனம், இந்த 12 ராசிகளுக்கு தான் 90 விழுக்காடு பலன்களை கொடுப்பார். ஏன்னா பெண் ராசிகளுக்கு தான் இந்த வருஷம் யோகம். நீங்க பட்ட கஷ்டம், துன்பம் எல்லாம் விலகி போகுது. குரு பகவான். குரு பகவான் யாரு? குரு பகவான் சொல்லக்கூடிய பிரகஸ்பதி. குரு பகவான் வேற யாரும் கிடையாது. எம்பெருமான் முருக கடவுள் தான் குரு பகவான். தமிழ் கடவுள் தான் குரு பகவான். முருகனை எம்பெருமான் முருக கடவுளை ஆறுபட முருகன் கோயில் இருக்கு. 1500 சில்லற முருகன் கோவில் தமிழ்நாட்டுல இருக்கு. அதுல ஏதாவது ஒரு முருகன் கோயிலை பிடிச்சுக்குங்க. உங்க இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லக்கூடிய சின்ன பரிகாரத்தை நீங்க கட்டாயமா செய்யுங்க. 12 ராசிக்காரர்களும் உங்க ஆசைகள், தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகுங்க. சின்ன பரிகாரம். சென்னைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய திருப்போரூர் கந்தசாமி கோயிலுக்கு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போய் வாசல் இருக்க வேண்டிய குளத்துல கைகால் அலும்பிட்டு, கோயில் வாசல் இருக்க வேண்டிய கல்லுப்பும் மிளகும் வாங்கிட்டு, கொடிமரத்தாண்ட நின்று அந்த கல்லுப்பையும் மிளகையும் கொட்டுங்க. 6 மிளகு கையில எடுத்துக்குங்க. ஒரு 3 கல்லுப்பு கையில எடுத்துக்குங்க. 6 மிளகை நல்லா மென்னுக்கிட்டு, என் ஆசை இதுதான், என் தேவை இதுதான், நான் நோயில இருக்கேன், கடன்ல இருக்கேன், வறுமையில இருக்கேன், பிரச்சனைகள்ல இருக்கேன், திருமணம் தடையா இருக்கு, குழந்தை இல்லை, இப்படியாம்பட்ட ஒரு பிரச்சனைய மனசுல வேண்டிக்கிட்டே அந்த கோபுரத்தை பார்த்து மெல்லு முழுங்கிடுங்க. பக்கத்துல சிதம்பரசாமி போட்டோ இருக்கும். அந்த சிதம்பரசாமி போட்டோவோட ஒரு விபூதியை இப்படி பூசிட்டு அந்த உப்பை மென்னு முழுங்கிடுங்க. முதல்ல காரம், உங்க கஷ்டம் விலகி அந்த உப்பு சாப்பிட்ட உடனே உங்க கஷ்டம், கவலைகள் எல்லாம் விலகி போகுது. ஓரிரு வாரம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 11 வாரம் வரேன்னு சொல்லுங்க. 100க்கு 100 உங்க ஆசைகள், தேவைகள் பூர்த்தி ஆகுங்க. அப்படி ஒரு ஐதீகமான கோவில் நம்ம திருப்போரூர் முருகன் கோவில். ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை அங்க வந்து போங்க. எந்த குறையும் வராம 12 ராசிகளுக்கும் அவங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக எம்பெருமான் திருப்போரூர் முருகர் கந்தசாமியோட அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. மேசராசி. மேசராசி பொதுவாகவே நம்பர் 1 ராசி. எம்பெருமான் செவ்வாய் அதிபதியான ராசி. நிலங்கள் இருக்கும்,
சொத்து பத்துகள் இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், தலைமை பொறுப்பு வாங்கக்கூடிய தருணம் இருக்கும், அரசியல்ல பிரவேசம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் நிறைய உடைய ஒரு ஜாதகம். ஆண் ராசியா இருந்தாலும் சரி, பெண் ராசியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேருமே மேசராசி தான். அப்ப மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி ஒரு மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது கல்யாணம் ஆகாத, கால தாமதமா கல்யாணம் நடக்காத கன்னி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வைகாசி மாசம் ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையவே இருக்கு. இல்ல மேச ராசியில உள்ள தாய் தகப்பனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருடம் குரு பகவானுடைய பெயர்ச்சினால சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய படிப்புல சிறந்து விலகக்கூடியவர்களுக்கும் இந்த வருஷம் இந்த குரு பெயர்ச்சி ஒரு மாற்றத்தையே கொடுக்கும். இப்படி யோகங்களே கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி 50 விழுக்காடு தான் மேச ராசிக்கு உண்டு. காற்றுள்ள போதே தூத்திக்கொள்னு சொல்லக்கூடிய ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழிக்கு இணங்க உங்க வாழ்க்கைய நீங்க தான் தெளிவுபடுத்திக்கணும். பொதுவா மேச ராசியில ஒரு பெண் ராசி மேச ராசியாய் இருந்தா 45 வயசுல 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள உங்க கணவருக்கு இந்த வருடம் ஆகாது. விரயத்துல சனி பகவான் இருக்காரு. மருத்துவமனைக்கு செலவுபடுத்துவீங்க பல லட்சத்தை. 15 நாள் 20 நாள் 3 மாசம் மருத்துவமனையிலேயே இருக்குதா, உங்களுக்கு செலவு அங்கதானே அதிகமாகுது. அப்படி ஒரு விரயத்தை கொண்டு வரக்கூடிய தருணமும் இந்த மேச ராசிக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனா மேச ராசியில உள்ள பெண்கள், மேச ராசியில உள்ள பெண்களுக்கும் உடல் நலத்துல ஒரு சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இந்த வருஷம் சின்ன நோயா இருந்தா கூட டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கு உண்டான மாத்திரை மருந்துகளை நீங்க போடணும். மேச ராசிக்காரங்க 2026க்கு முன்ன பல விரயம், பல ஏமாற்றம், பல நஷ்டங்கள், காசு பணம் நஷ்டமானதுக்கு கணக்குன்னு சொல்ல முடியாது. அப்படியாம்பட்ட ஒரு தருணமும் நடந்திருக்கும். இல்ல மேச ராசியில ஆண்கள் இருந்தா அண்ணன் தம்பியுடைய சொத்து பிரச்சனையில ஒரு ப்ராப்ளமும் வந்துட்டு போக வாய்ப்பு இருக்கு. இந்த 2026 குரு பெயர்ச்சி ஒரு பொன்னான ஒரு வருஷம்னே சொல்லுவேன். இருந்திருந்தாலும் மேச ராசியில உள்ள ஆண்கள் ஆசை, கோபம், காமம் அதிகமானவங்க தான். அப்ப மனைவி இருக்க மாற்றான் நண்பர் இல்ல மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டு அந்த மனைவிக்கு வீடு, காரு, தோட்டம், துறவுங்கிட்ட வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா விரயஸ்தானத்துல இருக்க வேண்டிய சனீஸ்வரன் பகவான் உங்களை நடுத்தெருல நிக்க வச்சிருவாங்க. சம்பாதிக்கிற காசை தான் மனைவி மக்களோட சேர்ந்து நல்ல சந்தோஷமா செலவு பண்ணி பல கோயில்களுக்கு தானம் கொடுத்து, பல கும்பாபிஷேகங்களுக்கு தானம் கொடுத்து வாழ்க்கைய வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையுமே வராது. இப்படியாப்பட்ட ஒரு தன்மை நடந்திருக்கக்கூடிய மேச ராசியில ஒரு 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகாத நேரம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும். ஆண்டவனுடைய அனுகிரகம் மட்டும்தான் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வயசு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். கவனம் தேவை. மேச ராசியில உள்ள பெண்கள், டீனேஜ் பெண்கள், உங்க வாழ்க்கைய முறையான பக்குவத்துல உங்களுடைய தாய் தகப்பனுடைய அமைப்புல கொண்டு போங்க. உங்க வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணிக்காதீங்க. அதாவது காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தை நீங்களா எடுத்துக்கிட்டு மதமுற்று மதமாறின இல்ல உங்களுடைய தன்மைக்கு ஏத்த ஒரு மணாலனை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கோழி முட்டை தான். கவனமா இருக்கணும். குரு பகவான் பயிற்சிங்கிட்டவே அது ஒரு பெரிய ஒரு அமைப்புங்க. எப்படா குரு பகவான் பேச்சு ஆகும்னு ஏங்கிக்கிட்டு இருப்பீங்க. 50 வயசுக்கு மேலதான் குரு பகவானுடைய பெயர்ச்சி குரு தசை முன்ன பின்ன மேசராசி அன்பர்களுக்கு வரும். அப்ப அந்த 50 வயசு ஆன ஒன்னா 50 வயசு டாக்டர் உச்ச நிலை அடைவாரு. ஊர் போற்றக்கூடிய பேரும் புகழும் வாய்ந்த ஒரு டாக்டர் ஆகக்கூடிய தருணம் உண்டு. 45 வயசுல 50 வயசுக்கு மேல உள்ள மேசராசியில உள்ள ஆண்கள் தலைமை பொறுப்பு வரக்கூடிய தருணம் உண்டு. ஒரு நாட்டாமையா இருக்கலாம், ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருக்கலாம், ஒரு செயலாக்கம் முடியக்கூடிய செயல் வீரரா இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு 50 வயசுக்கு மேலதான் குரு மகா தசை. அந்த குரு தசை எப்ப வரும் ஏங்கிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லுவேன். கவனமா இருந்துக்குங்க. உங்க உடல்ல ஆரோக்கியத்தை
பக்குவம் பண்ணிக்கிங்க. பல கோயில்களுக்கு போங்க. இப்படி தன்னை மறந்து அற்புதமான ஒரு பிரபஞ்ச விதியை, இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க ஏத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உண்மையா உங்களுக்கு நல்லது தாங்க செய்யும். எந்த தீங்கும் விளைவிக்காது. சுபகுரு தான், கடகராசியில தான் பேசிக்கிறாரு. அப்ப யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மாற்றத்தையே ஏற்படுத்தி கொடுக்க தருணம் உண்டு. உங்க குடும்பத்தை விட்டு விலகாம உங்க மனைவி மக்களோட உங்க பிள்ளைகுட்டிகளோட சந்தோஷமா இல்லற சன்னியாசியா இப்படி ஒரு தருணத்துல வாழ்ந்துகிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறக்கும். இந்த குரு பெயர்ச்சியை ரசிச்சு ருசிச்சு வாழலாம். குரு பகவான் பெயர்ச்சி மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் திருப்போரூர் முருகன் கந்தசாமியோடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். என்ன நீங்க பார்க்கணும்னா கூகுள் மேப்ல KGF கருப்பசாமின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா தாம்பரத்து அட்ரஸ் வரும். அங்க என்னுடைய வீடை கேட்டீங்கன்னா என் வீட்டுக்கு என்ன பாருங்க. வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க. ஜூலை மாசம் மலேசியாவுக்கு ஒரு 11 நாள் அங்க வருவேன். மலேசியால கிளாங்கு தான் வருவேன். அங்க பார்க்கணும் கேட்கறவங்க தாராளமா அங்க பார்க்கலாம். கட்டாயமா நல்ல ஒரு அமைப்பையும் ஒரு வழியவும் காமிச்சு கொடுப்பேன்னு கேட்கறது எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரருடைய அருளாட்சி கட்டாயமா கிடைக்கும். சிவாய நம.